सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम। We are in Vedanta Sara. Today we are going to see what is the definition for Ishvara Tattvam. ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு இது நீங்க வந்து 2.38 மந்திரம்ல பாருங்க. ஏதத் உபஹித சைதன்யம் சர்வஜ்ஞः சர்வேஸ்வர சர்வநியந்திரத்வாதி குண கர்ம व्यतिरिक्तं जगत् कारणं ईश्वरम् इति च व्यपदिश्यति सकल अज्ञान अभभासकत्वात्. ஓகேங்களா, இதுக்கு முண்டக உபநிஷத்துல இருந்து இஸ் கோட்டிங் எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் ஞானமயம் தபஹ அப்படின்றது ஒரிஜினல் ஸ்லோகம். இது இப்போ இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம ஹி இஸ் கோட்டிங் அந்த ஈஸ்வர தத்துவத்துல இருந்து தான் இந்த சிருஷ்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத காமிக்கிறாரு. ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டைவர்ஷனா என்ன பண்றேன், வில் கோ டு ஈஸ்வர தத்துவம். ஏன்னா நம்ம வி ஹாவ் டு see that also, then only we can able to understand. இதுல பாத்தீங்கன்னா வேதாந்த சாரால நம்ம இதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஒரு முறை. அதுல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி வரார் அப்படின்றத சொல்லும் போது சொல்லுவாங்க, திஸ் இஸ் த ஒன்லி ப்ராசஸ். புருஷம் பிரகிருதி நம்ம சாங்கிய யோகத்துல பாத்தீங்கல்ல, அதே மாதிரி முதல் வந்து இஸ் பரபிரம்ம ஸ்வரூபனா இருக்காரு. பரபிரம்மத்துல இருக்கும்போது உருவமில்லை, சப்தத்தாலேயோ எந்த ஒரு வியாப்தியினாலோ நியாயத்தாலேயோ அவரை பார்க்க முடியாது. ஆனா அவரே அடுத்தது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்க பரபிரம்மம் கொஞ்சம் சகுன சாகாரமா வரும்போது அவருக்கு ஈஸ்வரன் சொல்றோம். அதை தான் நம்ம வேதாந்தத்துல சொல்லும்போது மாயா உபகித சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாயா உபகித சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் ஏன் அப்படின்னா ஈஷிதத்வாத் ஈஸ்வர, இஸ் த கண்ட்ரோலர், இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் என்டையர் பிரபஞ்சா. ஸோ இஸ் கால்ட் ஈஸ்வரா. அதை இந்த இடத்துல அவர் அப்படியே எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. ஈஸ்வரஸ்யேயம் சமஷ்டி அகில காரணத்வாத் காரண ஷரீரம் ஆனந்த பிரச்சுரத்வாத். ஓகேங்களா, பிரச்சுரத்வாத் கோஷ ஆச்சாதனத்வாத். அவரு எல்லா சமஷ்டியும் மீன்ஸ் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம், அந்த ஆனந்தமயத்துல இருக்கிற இவரு. அதனால்தான் சர்வோபரத்வாத் சுஷுப்தி இவ ஏத ஏவ ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்ச லயஸ்தானம் இதி ச உச்சதே அப்படின்றார். He is the full of bliss because பரபிரம்மமா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை, வித்தவுட் ஃபார்மா இருக்கு. ஆனா சகுண ரூபத்துல வரும்போது அவருக்கு ஒரு ஃபார்ம் தேவை. ஸோ இஸ் டேக்கிங் அது என்னன்னா உடனே சகுனத்துல வராரா பிறக்கிறாருன்னா அதுதான் வந்து அத்வைத்திங்க என்ன சொல்லுவாங்க, இவ வந்தார் போல வருகின்றார். ஆனா ஆக்சுவலி அப்படி வரல, ஆனா அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது. ஏன்? பிகாஸ் இஸ் கவர்ட் வித் ஆனந்தமய, ஆனந்தமயத்வாத் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றார் மய கோஷக. ஓகே, ஆனந்தமய கோஷக அப்படின்றார். இஸ் ஃபுல் ஆஃப் தட். ஆனா அவருடைய வேலை என்ன? முதல் வேலை அப்படின்னா ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தா மூணு காலத்திலயும் இருக்கிறவர். ரெண்டாவது ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், காரண ரூபம், மூணு ரூபத்திலயும் இருக்கார். ஸ்தூல ரூபம்னா கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடி, மூணு ரூபத்திலயும் இருக்காரு. அதே நேரத்துல இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் லயா மீன்ஸ் விஷ்ணு. அது ஒரு சிம்பாலிக்கலா எடுக்கணும்னா விஷ்ணு பார்க்கடல்ல அந்த சொல்ற மாதிரி பையத்துயில் பரமநடி பாடி ஸ்டேட் ஆஃப் அப்ப ஹி இஸ் த காஸ் ஆஃப் சிருஷ்டி ஸ்திதி லயம். ஸோ அவருடைய தொழில் என்ன? அவர் பாருங்க, இப்ப பரபிரம்மத்தை அது மாதிரி சொல்ல முடியாது. பரபிரம்ம என்ன தொழில்னா யாருக்கு சொல்ல முடியும்? ஆனா ஈஸ்வரனுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த இதுவை எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்து காசல் பாடியை பத்தி அவர் பேசியிருக்காரு, காரண சரீரத்தை. ஹி இஸ் டேக்கிங் வேதாந்த சாரால யூஸ்வலி நம்ம எப்படி எடுப்போம்னா
லிங்க சரீரம்னா என்ன, ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, காரண சரீரம்னா என்ன, அப்படி போவோம். இவர் என்ன பண்ற, ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுக்கிறார். காரண சரீரத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டுட்டு போறார். ஸோ இஸ் டேக்கிங் காரண சரீரம், இந்த காசல் இதுல இருந்து அது. இது எப்படி ஃபர்ஸ்ட் இதை நம்ம கேட்கும்போது we will get a doubt. பரபிரம்மமா இருக்கிற பிரம்மமும் அதே இதுதான் ஈஸ்வரன்றீங்க, அது வரைக்கும் கூட நான் ஒத்துப்பேன், ஏன்னா அதே பரபிரம்மம் தான் ஈஸ்வரன் வருதுன்னு. ஆனா அவர் தான் எங்குள்ளேயும் இருக்கிறாருன்னும் போது அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னும் போதுதான் then he is giving example. அது it is possible. how it is அப்படின்னா, யதா வனஸ்ய வியஷ்டிபிஹி பிராயேன விருக்ஷ இத்தி அநேகத்வ வியபதேஷோ யதா வா ஜலாஸ்ரய வியஷ்டி. இதே தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. அதனால நான் இதை இதுவா எப்படி ஒரு வனத்துல இருக்கிறது நிறைய மரங்கள் ஒன்னா சேர்ந்தும் போது அது என்ன ஆயிருது, காடாயிருதோ, அதே மாதிரி எப்படி ஒரு ஜலம் சின்னதா இருக்கும்போது இட்ஸ் அ டிராப் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் வாட்டர், 2 கிளாஸ் வாட்டர், இல்ல ஒரு தவளை தண்ணின்னு சொல்றோம். ஆனா அதுவே நிறைய சேர்ந்துடும் போது என்ன ஆயிருது, ஜலாஸ்ரயக ரிசர்வாயரா மாறி போயிருது, உங்க மேட்டூர் மாதிரி பெருசாயிருது. அதே மாதிரி யதா அக்ஞஸ்ய, இப்ப நீங்க அப்படியே இதை ஞானத்தை இது பிரிச்சு பார்க்கும்போது தப்பா பிரிச்சு வருது. யதா ஞானஸ்ய வெதிரிஷ்டின்னு அநேக வியபதேசம்னு சொல்லக்கூடாது. யதா அக்ஞஸ்ய, அஜ்ஞானத்தில் இருக்கும்போது, நமக்கு ஒருத்தனா இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்றோம், அஜ்ஞானம் சொல்றோம். அதே நிறைய சமஷ்டி எல்லாருக்கும் அப்படிதான் சாமி இருக்கு அப்படின்னும் போது அப்ப என்ன பண்றோம், மாயான்னு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ருதி பிரமாணம் கொடுக்கிறார். அதுதான் பியூட்டிஃபுல்லான ஒண்ணு. ரிக்வேதத்துல இருக்கு, இந்திரோ மாயாபி புருரூப ஈயதே. இதுல ஒரு சரியான ஒரு வார்த்தை இருக்கு, மாயாபிஹி திருத்தியால யூஸ் பண்றாரு, இந்திரோ மாயாபிஹி. ஓகே, இந்த ஸ்ருதியில என்னன்னா, இந்திரன், இந்த இடத்துல இந்திரன் அப்படின்ற சப்தத்துக்கு நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்திரன் நினைச்சுப்போம். இதுக்கு சைனாச்சாரியார் பாஷ்யம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்திரன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் அர்த்தம். ஈஸ்வரனே எப்படி வரான் அப்படின்னா, மாயையாக பிறக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்ருதியோட வாக்கியம். இதுக்கு ஈக்குவலா ஒரு பகவத்கீதை ஸ்ருதி இருக்கு. ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் கோட்டட் திஸ் ஒன். இதுக்கு ஈக்குவலா ஒன்னு பகவத்கீதையில இருக்கு, ஈஸ்வர சர்வபூதானாம் ருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. தட் இஸ் த கரெக்ட் டேப்பா இருக்கும். அதுக்கு பதில் இதை வேதத்துல இருந்து கோட் பண்றாரு, பரவாயில்ல, தப்பில்லை. இந்திரன் எல்லா உயிரினங்களையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு மாயையோடு சேர்ந்து அவனே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றான். ஏன்னா வேத காலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க, வேத காலத்துல சிவன், பிரம்மா, விஷ்ணுக்கு 3 பேருக்கும் அங்க மரியாதை இல்லை. வேத காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி இந்திரன், வருணன், வாயு, குபேரன் இவங்களுக்கு தான் பிராமான்யம் இருந்தது. ரிக்வேதத்துல இன்னைக்கும் அப்படிதான் எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா இயற்கையை வர்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்திரனை வர்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுக்கும் போதுதான் மாத்தி விட்டாரு இதை. அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, நந்தகோபனை கூப்பிட்டு, எதுக்கு நீங்க இந்த இந்திரனுக்கு எல்லாம் கமிஷன் கொடுக்குறீங்க, கொடுக்கறதா இருந்தா நீங்க கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மாத்தி விட்டாரு. சோ அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே மாறிடுது. ஸோ இதுக்காக தான் அப்புறமா அதர்வண வேதம், முண்டகோபனிஷம் வரும்போது ஈஸ்வர வர்ணனை வந்தது. ஓகேங்களா? ஆனா அதுக்குன்னு இல்லாம இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் யஜுர்வேதத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ருத்ரம் இருக்கு, புருஷயுக்தம் இருக்கு. ஆனா புருஷயுக்தத்துல பெருமாளுக்கு மட்டும் புருஷயுக்தம்னு கிடையாது. ஸோ அதையும் நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை அவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா கீதால இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஈஸ்வரன் தான் இந்த உலகத்துல இருக்கான், அவனுடைய இதயத்துல யாரு இருக்கிறது, மாயா. அந்த மாயோடு சேர்ந்திருக்கிறதுனால தான் நம்ம ஈஸ்வரனை பாக்குறோம். ஓகேங்களா? அந்த இதுதான் கரெக்டா இருக்கும். இதை சொல்றார். இதுக்கு ஒரு சம்மரி கொடுக்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, இண்டிவிஜுவாலிட்டிலையும் கனெக்டிவிட்டிலையும் எப்படி தெரியுது அப்படின்னா, அத்ர व्यष्टि समष्टि व्यापयित्वेन व्यष्टि समष्टित अभ्यापदेशः it is have been duly as. உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. பிகாஸ் ஏன் அப்படி புரியுது, இப்ப நீங்க தனித்தனியா இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல, ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம்னா என்ன ஆயிடுது, ஸ்டூடெண்ட், வேதாந்தம் படிக்கிறவங்க அப்படின்ற ஒரு குரூப் வந்துருது. இப்ப கோவிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஆம்பளைங்க இருப்பாங்க, பொம்பளைங்க இருப்பாங்க, பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், எல்லாம். ஆனா மொத்தமா நம்ம ஒரே இதுல சொல்லணும் அப்படின்னா பக்தர்கள், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மொத்தம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ், அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ, என்னென்னமோ இருக்கு. ஆனா மொத்தமா நீங்க இது பண்ணீங்கன்னா பூமண்டத்துல இருக்கவங்க
முடிஞ்சு போச்சுல. அதுலயே எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கும், வெரைட்டிஸ் இருக்கும், ஆனா ஒன்னா பிரிச்சிடும். இப்போ மொத்த 14 லோகத்திலையும் வச்சுக்கோங்க இருக்கவங்க எல்லாம் அப்படின்னா ஒரே குரூப்பிங் பண்ணுங்க அப்படின்னா, ஒண்ணு ஞானியா இருந்தா என்ன பண்ணுவாரு, எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கா, அதனால எல்லாம் ஈஸ்வரன் தோம். அஜ்ஞானியா இருந்தா என்ன சொல்லுவாரு, எல்லாம் மாயில இருக்கவங்க. முடிஞ்சு போச்சு வேலை. அதுதான் இவர் சொல்றாரு. இந்த வெஷ்டியும் சமஷ்டியும் நம்மளுடைய எண்ணத்துலதான் இருக்கு. ஆனா மாயைக்கு இதுக்கும் வேலை இல்ல, வேதாந்திங்களுக்கும் இதுக்கு வேலை இல்லை. ஆனா குழந்தை ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆச்சாரியன் இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது வெஷ்டி சமஷ்டி பேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்றாரு. இந்த ப்ரிடாமினன்ட் கோடு இப்ப ஒவ்வொன்னா காசல் பாடியை பத்தி ஃபுல்லா சொல்றாரு. இதம் வியஷ்டி நிகிருஷ்ட உபாதிதயா மலின சத்வ பிரதானஹ. இதை மூணா பிரிக்க போறாரு. இப்ப இந்த வெஷ்டியே நீங்க முதல்ல இப்ப வெஷ்டி சமஷ்டி தெரிஞ்சுட்டீங்க. இந்த வெஷ்டியே அவர் என்ன பண்றாரு, மூணா பிரிக்க போறார். பிராக்ஞ தைஜச இன்னொன்னு வரும், அது வரும்போது நம்ம சொல்லிடுறேன். அதை ஒவ்வொன்னா பிரிக்கிறார். எப்படின்னா சத்வ குணத்துல, ரஜோ குணத்துல, தமோ குணத்துல. ஓகேங்களா? இப்ப இந்த இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா மலின சத்துவ பிரதானம். சத்துவம் இருக்கு, ஆனா இது சுத்த சத்துவம் இல்லை. உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்றதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட பிரபஞ்சம் முழுக்க கடவுள் இருக்கார். இப்ப அவர் ஒரு உருவம் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, he has to come to the state of சத்வ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்கள் உள்ளார போச்சுன்னா தான் மாயை உள்ளார வேலை செய்யும். ஏன்னா அதான் மாயையுடைய பிரிடாமினன்ட். அதுல சுத்த சத்துவம், மலின சத்துவம், சுத்த ரஜஸ், மலின ரஜஸ், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த சுத்த சத்துவத்தோட சேர்ந்து வந்ததெல்லாம் ஈஸ்வரன். மலின சத்துவத்துல இருந்து வந்தது ஜீவன்க. ஓகேங்களா? அது 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 நான் முன்னையே பிரிச்சிருக்கேன், ஒரு முறை காமிச்சிருக்கேன், பாகவதத்துடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல காமிச்சிருக்கேன். அதையே தான் இவர் இங்க எடுத்துக்கிறாரு. இதம் வியஷ்டிஹி நிகிருஷ்ட உபாதிதனையா மலின சத்துவ பிரதானத்தினால் அது என்ன ஆயிடுதுன்னா, because of the impure sattva is predominant, it becomes what? Prajñah. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ததுபஹிதம் சைதன்யம். ஓகேங்களா? சைத்தன்யம் இருக்கா? அல்பஜ்ஞஹ ஈஸ்வரத்வாதி குணம். அதுக்கு ஈஸ்வர குணம் இருக்கு, ஆனா என்ன, அல்பஜ்ஞமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இதுக்குதான் ஜீவன் சொல்லுறது. ஆனா இந்த ஜீவாத்மாக்கு என்னன்னா, அந்த அல்பஜ்ஞத்துவம் இருக்கிறதுனால இஸ் நாட் ஏபிள் டு நோ த பரமாத்மா. இது எப்படின்னா, ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அவன் நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கு மக்கு மக்குன்னு சொல்லும்போது அது என்ன ஆயிடும், மக்காதான் போயிடும். இப்ப அதே குழந்தைய ஒருத்தங்க நல்லா இல்ல நீ ரொம்ப நல்லா படிக்கிறவன், செல்லமானவன், நல்லா படிக்கிறேன்னா அவன் நல்லா தான் படிப்பான். அதே போல இந்த மலின சத்துவ பிரதானத்தினால இவன் ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருந்தும் he is not able to understand that he is a பரமாத்மா. ஏன்? because of the மலின சத்துவம். அதனால என்ன ஆயிடுது, தத் உபஹித சைத்தன்யம் ஏதத் உபஹித சைத்தன்யம் ஏவ மலின ஞாபகத்வாத் நீஸ்வர தத்துவம் இருந்தும் அவன் என்ன ஆயிடுது, பிராக்ஞஹ இதி உச்சதே. ஓகேங்களா? இத்தியுச்சதே ஏக அஜ்ஞான அபவாசத்வாத். அது ரொம்ப மெயின். இவங்கிட்ட என்ன இருக்கு, லிமிட்டெட் நாலேஜ் இருக்கு, ஈஸ்வரத்துவம் இருக்கு, ஆனா புரிஞ்சுக்கல. நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். ஜீவாத்மா எல்லாம் ரோட்ல போறவங்க எல்லாம் கேட்டு பாருங்களேன், நீ யாருப்பான்னு கேட்டா முதல்ல என்ன சொல்லுவான், தான் பேரை சொல்லுவான், இல்ல தான் இருக்கிற இடத்த சொல்லுவான், இல்ல அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லுவான். ஆனா தான் ஆத்மானது யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? பிகாஸ் மலின சத்துவம் இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, இதுக்கு இப்ப பிராக்ஞன்ற ஒரு வார்த்தையை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். அஸ்ய பிராக்ஞஸ்ய சமஷ்டி உபாதி தயா அதிப்பிரகாசத்வாத் இட் இஸ் டல். அதிப்பிரகாசவத், ஆமா, அனதி பிரகாசவத், சாரி நான் அதி பிரகாசவத் வராது, அனதி பிரகாசவத் இஸ் பிராக்ஞஹ இன் டோட்டாலிட்டி இன் ஹிஸ் பாடி. that dullness is there. because of that dullness சத்துவம் இருக்கு, ஆனா ஓரத்துல உட்கார்ந்து இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு சொல்றேன், இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறானா? வாத்தியார் எல்லாருக்கும் ஒன்னா தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனா சில குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும். அதே ஸ்கூல்ல
இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் பக்கத்துலயே ஒருத்தன் ஃப்ரெண்டா கூட இருப்பான், ஆனா அவன் எத்தனையா கடைசி ரேங்க் எடுப்பான், இல்ல ரேங்க் எடுக்க மாட்டான். ஏன்? அவன்கிட்ட அவனும் அதே கிளாஸ் தானே, அதே வாத்தியார் தானே எடுத்தாரு, அதே சப்ஜெக்ட் தானே எடுத்தாரு, ஸ்பெஷல்லாம் எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அதே தான் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா புரிஞ்சுக்கல, ஏன்னா அந்த கிராஸ்பிங் நாலேஜ் கம்மியா இருக்கு. அதே போல இந்த உலகத்தை பகவான் உருவாக்கும் போதும் வாட் ஹி ஹஸ் மேட் சத்வகுண பிரதானியாவும் ரஜோகுண பிரதானியாவும் தமோகுண பிரதானியாவும் உருவாக்கியிருக்காரு. ஏன் அப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா குழந்தையும் பகல்லேயேவா பிறக்குது? சில குழந்தைங்க நைட்ல பிறக்கும். நைட்ல பிறக்கிற குழந்தைங்களை பாருங்க, நைட்ல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, டே டைம்ல நல்ல தூக்கம் வருவாங்க. அதே மாதிரி டே டைம்ல குழந்தை பிறக்கிறது இல்லை, அதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டே டைம்ல ஆக்டிவா இருப்பாங்க, நைட் டைம்ல தூங்குவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது வந்து பயாலஜிக்கலி டாக்டர்ஸ்லாம் கேட்பாங்க, ரொம்ப ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா இது டே பிறந்ததா ஈவினிங் பிறந்ததா கேள்வி இன்வேரியபிளி டாக்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்துல பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 4 இருக்கு. உத்தராதி மார்க்கம், கிருஷ்ணா இந்த இது தூமாதி மார்க்கம், அக்ஷராதி மார்க்கம் இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்களே பாருங்க, சின்ன வயசுல தான் சொல்லுவாங்க, இது இப்ப கூட தமிழ்நாட்டில் இருக்கு, ஆடியில வந்து குழந்தை பெற்றக்கூடாதுன்னு, சித்திரையிலையும் குழந்தை பெற்றக்கூடாது. ஏன்? இட் இஸ் ஓவர் ஆக்டிவ். அப்ப குழந்தை இதுவாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப இதுவா இருக்கும், அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும் பயாலஜிக்கலி, குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி மாசங்கள்லாம் கூட பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல சீதோஷ்ணனாலையும் பயாலஜிக்கல் கிளைமேட் சேஞ்சிங்னாலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மேஷன் சத்துவம் ரஜஸ் குண தமசுன்றது மாறி போயிருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஈஸ்வர சிருஷ்டிலையும் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு இருக்கு. அப்ப பகவான் இது எப்படின்னா, பிரம்மா வந்து ஒரு இட்லி குக்கர்ல உட்கார வச்சு ஈஸ்வரனை படைக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நைட்ல பண்ணியிருந்தாருன்னா அதெல்லாம் ராட்சசாலா இருப்பான். அதனாலதான் அவங்களுக்கு பேர்லாம் நிஷாதரர்கள்னு பேர். உங்களுக்கு தெரியுமா இந்த வார்த்தை? கேள்விப்பட்டீங்க? நிஷாதரர்கள்லாம் அவங்க தூங்க மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இந்திரர்கள்லாம் தேவர்கள்லாம் தியோதனத்வாத் தேவர்கள், அவங்க எப்பவுமே அப்படியே ஷைனிங்கோட இருப்பாங்க, ஏன்னா டே டைம்ல பிறந்தவங்க. இதனாலதான் ராமன விஸ்வாமித்திர மகரிஷி ராமாயணத்துல தசரதா உன்னுடைய 4 பிள்ளையில முதல் பிள்ளையா இருக்கிற கரு செங்கண் உடைய ராமனை தந்துடுவீர் அப்படின்னு கேட்பாரு. உடனே தசரத மகாராஜா சொல்ற பதில் என்னன்னா, ஊனசோடச வருஷோமே ஊனசோட, அவன் 16 வயசு கூட ஆவலியே. ஒண்ணு. ரெண்டாவது, அவன் கண்ணு எப்படி இருக்கு? புண்டரீகாட்சனா இருக்கு. ஏன் சுவாமி அவன் கண்ணுக்கும் இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு கேட்கலாம். அவன் 6 மணி ஆனா கண்ணு மூடாயி, புண்டரீகாட்சம்னா தாமரை வந்து 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி ராமன் கண்ணு 6 மணிக்கு மேல க்ளோஸ் ஆயிடும். நீங்களும் எதுக்காக கேட்கறீங்க விஸ்வாமித்திர மகரிஷியே, அசுரர்களை சாவடிக்கணும்னு. அசுரர்களுக்கு பவர் எப்ப? 6 மணிக்கு மேல்தான். என் குழந்தைக்கு 6 மணிக்கு மேல மம்மு சாப்பிட்டு தூங்கிட்டான்னா அப்புறமா வந்து அவனால ராட்சசாஸ் கூட சண்டை போட முடியாது. இத சூச்சகமா தசரதன் சொல்றான், ஊனசோடச வருஷமே அவனுக்கு வந்து புண்டரீகாட்சனா இருக்கிறானே, இவனை போய் நீங்க சண்டைக்கு போட்டுன்னு போறீங்களே, அது வேண்டாம் நான் வரேன் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் த, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பகவானுடைய சிருஷ்டியில சத்துவகுணம் தமோகுணம் ரஜோகுணம்னு இருக்கு பாருங்க. அந்த சத்துவகுணம் இருக்கு, ஆனா மலின சத்துவகுணத்துல இருக்கு. மலின சத்துவகுணத்துல வரும்போது இட் இஸ் பிகமிங் பிராக்ஞஹ. ஓகே, அண்ட் வை இட் இஸ் கால்டு பிராக்ஞஹ? ஏதஸ் சமஷ்டி லெவல், நாட் வெஷ்டி லெவல். நல்லா இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். வெஷ்டி லெவலுக்கு இதுக்கு பேரே வேற. ஏன்னா நான் திருப்பியும் டெஸ்ட் வைப்பேன் இதுல உங்களுக்கு. சமஷ்டி லெவல்ல தான் பிராக்ஞஹ. ஓகேங்களா? வெஷ்டி லெவல்ல தைஜஸ்ன்னு பேர் இதுக்கு. இப்ப அப்படியே அதை கீழே எடுத்துட்டு வாங்க. அஸ்யாபீதம் அகங்காராதி காரணத்வாதே காரண சரீரம். இதுவே சமஷ்டி லெவல்ல வரும்போது காரண சரீரமாக மாறுது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும், நிறைய பேருக்கு லிங்க சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் தெரியும், காரண சரீரம் புரியாது. ஏன்னா காரண சரீரம் பகவானுடைய கிரியேஷன்ல இருக்கிறது. லிங்க சரீரம் இந்த உடம்பு, சூக்ஷ்ம சரீரம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்தூல சரீரம் நம்ம அனுபவிக்கிறோம், அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, கை கால் மூக்கு வாய் காதெல்லாம். ஆனா இந்த காரண சரீரத்தை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அது பகவானுடைய சிருஷ்டியில இருக்கு. அததான் அவர் சொல்றார், ஆனந்த பிரச்சுரத்வாத் கோஷ அவச்சாதனத்வாத் ஆனந்தமய கோஷ சர்வோபவஸ்து சுஷுப்திரிதி ஏவ. ஓகேங்களா?
அதேதான் திரும்ப அதே தாங்க வரும். அதேதான். See, he is just confirming that whether you have understood or not. இப்ப இதை வச்சு he want to, இப்ப இந்த காரண சரீரம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இதுல இருந்து ஃபர்தரா he is going to develop it with ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அந்த இடத்துக்கு போறாரு அவர். இந்த காரண சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னத அவர் எடுத்துட்டு போறாரு. ததானீம் ஏவ அஸ்ய ஈஸ்வர பிராக்ஞஸ்ய சைதன்ய பிரதீபத்தாபிஹி. இந்த ஈஸ்வரன் பிராக்ஞன் ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்பொழுது தான் he is becoming consciousness. அதாவது சேத்தனம் இந்த சரீரம், அச்சேதனம் இந்த சரீரம், சேத்தனம் உள்ளார இருக்க பகவான் விசிஷ்டாத்வைதத்துல. அத்வைதத்துல பிராக்ஞக காரண சரீரமா இருக்கு சமஷ்டி லெவல்ல, அது கூட ஈஸ்வரன் உள்ளார சேர்ற. அப்படி வரும்போதுதான் அவனுக்கு என்ன ஆயிருது, சத்து, அதுதான் ஒரு புருஷனா மாறுது. அப்பதான் அவர் நம்ம என்ன சொல்றோம், சத் புருஷன் அப்படின்னு. அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பிண்டம் தானே, அந்த பிண்டம் பிராக்ஞனா இருக்கு. அதுக்கு பகவான் தான் அந்த சேத்தன வஸ்துவை கொடுக்கறான். ஓகேங்களா? அப்ப அந்த சேதனத்தை கொடுக்கும் போது அவன் என்ன ஆயிருந்தது, ஒரு குழந்தையா பிறகுது. அது குழந்தை வெளியே வந்தோன்னா அது ஓவான்னு கத்துது, ஏன் கத்தும் போது அதுக்கு இப்ப ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் வைக்கணும். அதனால என்ன பண்ணாங்க, ஒரு நாமக்கிரியத்தை வச்சுக்குவாங்க. அதுக்கு அது பேரை வச்சு இது பண்ணுவாங்க. அது உடனே பிறந்த உடனே தான் நம்ம என்ன சொல்றோம், அத்தி. பியூட்டிஃபுல்லான வார்த்தை இது, அத்தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஏன்னா ஏன் சொல்லுங்க, சம்ஸ்கிருதத்துல அத்தின்னதுக்கு நிருக்தத்துல என்ன தெரியுமா, அத்தியதே அத்திச்ச பூதானி அப்படின்னா, எது சாப்பிட்டு இந்த உயிரை வளர்க்கறதோ அதுக்கு பேரு அத்தி அப்படின்னு வேதத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க. அத்தியதே அத்திச்ச பூதானி, எதை சாப்பிட்டு வளர்க்கறதோ. குழந்தை பிறந்ததுல இருந்து என்ன பண்ணுது, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுது. எப்ப கடைசியா முடிக்குது, சிதாக்னியில வச்சு வாயில கடைசியில வாய்க்கு அரிசி போடுற பாருங்க, அது வரைக்கும் சாப்பிடுது. அதனால அதுக்கு ignorant thoughts that. ஆனா இதுலயும் ஒரு ஆனந்தமயம் இருக்கு. ஏன்னா அவனுக்குள்ளாரையும் சைத்தன்யம் இருக்கு, பகவானுடைய சைத்தன்ய ஸ்வரூபம் அங்க வந்துருத்துல அது உள்ளார. அதனால இஸ் நோன் அஸ் ஆனந்தமயம், ஆனந்தமய பிரச்சுரத்வாத். அதனாலதான் அவன் தூங்கும் போது என்ன சொல்றான், குழந்தைங்களாம் நீங்க தூங்கும் போது பாத்துருக்கீங்களா, சிரிச்சுக்கிட்டே தூங்கும். ஏன்னா சைத்தன்யம் இருக்கு, பிராக்ஞம் இருக்கு, ஈஸ்வர தத்துவமும் இருக்கு. அதனால அது ஈஸியா அப்படியே பகவானோட இருக்கு. ஏன்னா எந்த விதமான காரண சரீரமும் ஸ்தூல சரீரமும் உருவாவலங்க. நீங்க குழந்தை பிறந்த உடனே போய் பாருங்க, ஒரு 3-4 நாள்ல போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சின்னு இருக்கும் அது பாட்டுன்னு. ஏன்னா அது பகவான் கூடிய சம்பந்தத்துல இருக்கு. ஆனா எப்ப அதுக்கு இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளருதோ, நீங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 5 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கே அட்ராக்ட் ஆகிறது காரணம் என்னன்னா, அது உங்களுடைய அந்த சைத்தன்ய வஸ்து பிரதிபலிக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வாசனாதி, அதுக்கு வாசனை வந்துருது. என்ன வாசனை, காம குரோத மதம் ஆச்சரியங்கள்ன்ற வாசனை வருது. அப்ப அதுங்க என்ன ஆயிடும், அந்த ஃபேஸ் எல்லாம் மாறி போயிடுங்க. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஃபேஸ் மாறும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் இவர் சொல்றார். அதை எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது அந்த குழந்தைய போய் கேளுங்க, தூங்கிட்டு இருக்கவனை போய் கேளுங்க, எப்ப என்னப்பா நீ பண்றன்னா அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான். என்ன, ஆனந்த புக்கு சேதோ முக பிராக்ஞக. இது எங்க இருக்குன்னா மாண்டூக்கிய காரிகால வருது. இது அது அப்படியே இவர் எடுத்து ரெஃபரன்ஸ்ல கொடுக்குறாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், அகம் சுகம் அவாப்சியாம், நான் நல்லா தூங்கினேன். நகிஞ்சித் அபேதிஷம், என்ன தவிர வேற யாருமே இல்லை, என்ன தவிர யாரும் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். அதே நம்ம என்ன சொல்லுவோம், பொறந்து படுத்தேன் சாமி, தூக்கமே வரல. ஏன், காரண சரீரத்துல இருந்தும் நம்ம அதை அனுபவிக்க முடியாம ஈஸ்வரனை ஒதுக்கி நம்ம ஆத்மாவை விட்டுட்டு அனாத்மாவான இந்த சரீரத்தை பிடிக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு தூக்கமே வரல. பாருங்க, அனையோ சமஷ்டி வியஷ்டி அனிர் விருக்ஷரோ இவஹ. அப்படியே இது அப்படியே எடுத்துக்கோங்க. அதே எக்ஸாம்பிள் தான் அவரும் திரும்பவும் கொடுக்குறாரு. ஃபாரஸ்ட் ட்ரீ. இப்ப முன்ன ட்ரீ டு ஃபாரஸ்ட் சொன்னோம், இப்ப ஃபாரஸ்ட் டு ட்ரீ அப்படியே மாத்திக்கோங்க இந்த எக்ஸாம்பிள். ஜலாஸ்ரய ஜலாரிவ, ஏதோ ரிசர்வாயர்ல இருந்து துளி. இப்ப நீங்க ரிசர்வாயர்ல இருந்து நீங்க ஒரு துளி எடுத்த அளவு, ஒரு பெரிய என்ன ஏரியா அது, மேட்டூர் டேமுக்குள்ளார இருந்து ஒரு கையில இருந்து ஜலம் எடுத்துன்னு நான் சார் மேட்டூர் டேம் இதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் கையில எப்ப எடுத்தனோ அது என்ன ஆயிடுத்து, ஜலமா மாறி போயிடுது. அதே ஜலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆயிடுத்து, டேமா மாறி போச்சு.
அதே தான் இங்க முதல்ல இண்டிவிஜுவல் டு டோட்டாலிட்டி, இப்ப டோட்டாலிட்டி டு இண்டிவிஜுவாலிட்டி எடுக்கிறாரு. அபேத, இதுதான் பேதம்பா. இதனாலதான் நமக்கு பேதமே உருவாகுது இந்த உலகத்துல, இல்லைன்னா பேதம் இல்லாம இருப்போம். ஆனா பகவான் பாருங்க எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி அதுல பேதத்தை உருவாக்கணும் அவன் தான். அதனால்தான் கடோபநிஷத்தை சொல்லும்போது சொல்றாரு, பராஞ்சிகாணி வெத்தன ஸ்வயம்பூ. அந்த இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றாரு, ஹிம்சிதவான் இத்தியர்த்தகன்றார். அவனே பகவானே என்ன பண்றான், எல்லா இந்திரியங்களையும் வெளிப்பக்கமா வச்சுட்டு நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விடுறாரு. எல்லாம் கண்ணு வெளியே பார்க்குதா, என்னை மட்டும் இனிமே பார்க்க முடியாது, ஏன்னா உள்ளார உட்காந்துட்டான். இது எப்படின்னா, திருடம் வீட்லயே வச்சுக்கிட்டு நீங்க வீடு வெளியெல்லாம் தேடினீங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் நம்ம உள்ளாரியே பகவானை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலயும் வெளியே தேடுறோம். ஆனா கோபிகைங்க இதை புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் அவனை திருடனாவே பார்க்கல. அவனே சொல்றான் திருடுன அப்படின்றான். இல்ல நீ திருடல போடான்றாங்க. ஏன்? ஏன்னா கோபிகர்களுக்கு இது நல்லா தெரியுது. அதனாலதான் கோபிகா கீதம் மாதிரி ஒரு அத்வைத கிரந்தம் வேற எதுவுமே இல்லை. நம்ம பார்க்கலாம், என்னங்க கோபிகா கீதம் ஒரு இது கோபிகருங்க தானே, வழக்கை இடக்கை தெரியாத ஒரு ஆயர்பாடி குளத்துல பிறந்தவங்க என்னத்த சொல்லிட போறாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. நகலு கோபிகா நந்த ஜீவனம் அகில தேவி நாம் அந்தராத்மது இருக்கு. இந்த வார்த்தையை ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கன்விக்ஷன் இருக்கும். நீ கிருஷ்ணா நீ வெறும் நார்மல் ஆள் இல்ல, அகில தேகினாம். அகில தேகினாம்னா எல்லா சரீரத்திலையும் இருக்கிற அந்தராத்மது இருக்கு, உள்ளார இருக்கு, நீ அந்தர்யாமியாச்சுன்றான். யாரு? பானை கடையிற பானை சொல்லி தயிர் மோர் கடையிறவா, மோர் கடையிறவா சொல்ற வார்த்தையா இது? அப்படியே அவரு இப்ப அடுத்தது இப்ப பிராக்ஞைக்கு வந்துட்டாரா, அந்த கான்சியஸ்னஸ்க்கு போறாரு. அடுத்ததா ஏததுபஹித சைத்தன்யம் பிராக்ஞம் இது, அதே எக்ஸாம்பிள் தான். ஜலஸ்ரய ஜலாசய, இதுக்கு அத்வைதிங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடையாது. இதான் நீங்க எடுத்துக்கணும். என்ன அங்கேயும் இதே பிரச்சனை தான் வருது. ஒரே லெவல்ல இருக்கும்போது இட் இஸ் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். அதே எல்லாருக்கும் போகும்போது அது என்ன ஆயிடுது, சைத்தன்யமா மாறி போயிடுது. ஓகேங்களா? நமக்குள்ளார மட்டும் இருந்தா, இப்ப டாக்டர்ஸ்ங்களே சொல்லுவாங்க, சார் அவருக்கு பல்ஸ் கம்மியாயின்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதே சத்து போயின்னு இருக்கு, சத்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் செத்து போயிடுச்சு சொல்லிடுறோம். ஸோ அந்த ஸ்பேஸ் அண்ட் லைட் அதை அப்படியே இங்கேயும் எடுத்துட்டு வந்துருங்க அந்த கான்சியஸ்க்கு. ஏஷ சர்வேஸ்வரஹ சர்வஜ்ஞஹ ஏஷோ அந்தர்யாமி யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யஹ ஈ பூதானாம் மாண்டூக்ய உபநிஷத்துல இருக்கிறது. அதனாலதான் பகவானுக்கே இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறவன். சர்வேஸ்வரஹ, he is the lord of all. அடுத்தது சர்வஜ்ஞஹ, omniscient, and he is the சர்வ அந்தர்யாமி. அதுலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். சர்வ அந்தர்யாமி என்ன, he is the controller of all. அப்ப நம்ம உடம்பு எல்லா சரீரத்திலையும் இருக்கிறது யாருன்னா பகவான் தான். ஆனா நம்ம பகவானை விட்டுறோம், நம்ம யாரை பிடிக்கிறோம்? ஏன் காரணம்? நம்ம கிட்ட இல்லை. காரணமே நம்ம கிட்ட கிடையாது, அவங்க கிட்ட இருக்கு. அதனால்தான் இது பாருங்க எவ்வளவு அத்வைத்தமோ இதுதானே சொல்லுது, விஸ்வாத்மோ இதுதான் சொல்லுது. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஆத்மான்னு சொல்ற இடத்துல அவர் என்ன சொல்லிட்டாரு, கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, லோகவத்து லீலா கைவல்யம். பகவான் வெண்ணைக்காக விளையாடுற மாதிரி நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்கான். அந்த வெண்ணெய் எதுனா ஆத்மா. அந்த வெண்ணெய் தான் நம்மளுடைய ஆத்மா. அந்த வெண்ணையை தான் அவன் விளையாடணும் திருடுறான் நம்ம கிட்ட. ஏன்னா அவன் சொத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அவனுடைய சைத்தன்யம் அது. அவன் தானே உள்ளார பூந்தான். தத் சிருஷ்டுவா தத் ஏவான் உப்ராவிஷத்துன்னு அவனே இந்த உலகத்தை உருவாக்குறான். அவனே இந்த ஜீவாத்மாக்களை உருவாக்குறான். உருவாக்கிட்டு அவனே என்ன பண்ணிடுறான், அவனுக்குள்ளாரையும் போய் பூந்துட்டான். நம்ம மறந்துட்டோம் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். எது பிராக்ஞையில பாத்தீங்களா, பிகாஸ் ஆஃப் த இக்னரன்ஸ். பகவான் என்ன சொல்றான், என் சொத்தை நீ கொடுக்கல, நானே திருடுறேன்னு சொல்லி வெண்ணை திருடுறான். எப்பவுமே that is the speciality of Advaitam sir. It has to be read with Bhagavatam. என்ன வராது. So இவர் என்ன சொல்றாரு, he is the source of all because he is the destination. பூதம் வன விருக்ஷ அவச்சாதனேன ஆகாஷவத்து. எப்படி க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது, இப்ப இந்த ரூம்ல இருக்கீங்க, இந்த ரூமுக்கு என்ன நம்ம பேர் வச்சிருக்கோம், ஆபீஸ்னு. அதே இந்த ரூம் ஓபன் பண்ணி விடுங்க, வெளியே இருக்க ஸ்பேஸும் உள்ள இருக்க ஸ்பேஸும் ஒண்ணுதான். ஸ்பேஸ் ஒண்ணுதான். நம்ம ஸ்பேஸ் லிமிட் பண்ணி வச்சுட்டு இப்ப வீடு கட்டுறோம்ல, நம்ம என்ன சொல்றோம், இன்னார் வீடு
சார் அந்த இடத்துல போய் பாருங்க சார், இந்த 3வது சந்துல 2வது ரோட்ல முதல் வீட்டுல மேல 3வது ஃப்ளோர்ல நான் இருக்கேன் சார் அப்படின்றான். எல்லாம் என்ன அவச்சாதனம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சேதனம் பண்ணி 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 ஸ்பிளிட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம், அதாவது அட்ரஸ் எழுதுறோம். இல்லைன்னா அட்ரஸ் எழுதுறோம் சொல்லுங்க. நம்பர் 15 ராமகிருஷ்ணா மிஷன் ரோடு, ராமகிருஷ்ணா மிஷன் பார்க் எதிர, அஸ்தம்பட்டி, அது எல்லாம் சொல்றோம் நம்ம. அப்ப என்ன பின்கோட வேற போடுறோம், அப்ப செல்போன் நம்பர் வேற போடுறோம். ஏன்? இட் இஸ் ஆல் அவர் இண்டிவிஜுவாலிட்டி. அதான் இவர் சொல்றாரு, இதெல்லாம் அவச்சைன்னா நம்மளுக்கு நம்மளே பண்ணிட்டு இருக்க ஒவ்வொன்னா பண்ணி ஒரு என்க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணிடுறோம், இப்படி கை எப்படி நான் புடிச்சேன்னா இந்த கைக்குள்ளார ஸ்பேஸ் இருக்குன்றான். அத்வைத்தி என்ன தெரியுமா சிரிப்பான் இதெல்லாம் பார்த்துட்டு. என்ன அண்ட பிரபஞ்சத்திலயும் அவன் இருக்கான், நீ என்னமோ அவனை பிடிச்சிட்டு நீ என்ன சொல்ற, இது உன் ஸ்பேஸ்ன்னு சொல்ற. இததான் அஜ்ஞான காலத்துல நந்தகோபருடைய ஒய்ஃப் யசோதா தேவி பண்றா. ஏண்டா கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியான்னா, நான் எங்க மண்ணை சாப்பிட்டேன், மண்ணே என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். அதனால யசோதா சொல்ற ஓப்பன் யுவர் மவுத்னு ஒண்ணு. கிருஷ்ண வாயில உலகம், அந்த உலகத்துல விருந்தாவனம், அந்த விருந்தாவனத்துக்குள்ளார கிருஷ்ணன், அவன் வாய்க்குள்ளார உலகம், அந்த உலகத்துக்குள்ளார ஒரு கிருஷ்ணன், அந்த கிருஷ்ண வாயில உலகம். இதை பார்த்தவன தான் அப்படியே மகிழ்ச்சி விட்டான். ஏன்னா இதுதான் காமிச்சாரு அவர், வேதாந்தத்தை காமிச்சிட்டாரு இந்த இடத்துல. அவளுக்கு புரியல எப்படி வனத்துல இருக்கிறது. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்குங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. இந்த மரங்களை வெளியே இருக்குல்ல, அதுங்களுக்குள்ளாரையும் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்பேஸ் பெருசா அந்த ஸ்பேஸ் பெருசா, ரெண்டும் அதேதான். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உடம்பு, அந்த உடம்புக்குள்ளார இருக்கிறது என்ன ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டா ஒரே ஸ்பேஸ் தான். அததான் சித்தர்கள்லாம் பாடுறாங்க. என்ன கூத்தாடி கூத்தாடி பொத்து உடைத்தாடி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அத 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. 4-6 மாசம், 4-6 10 மாசம் விரதம் இருந்து அவன் அந்த குயவன் கிட்ட போய் கேட்கிறான். யார் அந்த குயவன்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் கிட்ட போட்டவன அவன் சொல்றான் ஓகேன்னு கொடுத்தேன்னு சொல்லி அந்த பிராக்ஞனை கொடுக்குறான் இண்டிவிஜுவலையா. அவன் என்ன பண்றான், உடனே அஜ்ஞானத்துல உட்காந்துட்டு அவன் என்ன சொல்றான், வான்னு சொல்லி கூத்தாடுறான். என்ன மாயில மாட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, என் உடம்பு, எங்க அப்பா அம்மா, என் வீடு, இது அதுன்னு சொல்லும் போது பகவான் பண்றான், சரி ஓகே நீ ஆடுற இருக்கு ஆடு, ஏன்னா உனக்கு லிமிட்டேஷன், எனக்கு லிமிட்லெஸ், நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. அந்த அன்லிமிட் சப்ஸ்டாண்டம், நவ் ஹி பிகேம் எ லிமிட்டட் சப்ஸ்டாண்டம். அதுலயும் அவருடைய ஒரு திவலை கூட கிடையாதுங்க இது இந்த லைஃப். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் கவுன்சிலர், நான் எம்எல்ஏ, அப்ப நான் PhD, நான் டாக்டர், நான் இது அதுன்றோம். கடைசியில என்ன சொல்றான், கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அததான் அஜ்ஞான ததுபகித சைத்தன்யம். ஆதாரமே இல்லாம இது என்ன ஆயிடுது, அடுத்த லெவல்ல போய் பாருங்க. ஆதாரபூத ரகிதத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியோ உள்ளார போய் பாத்தீங்கன்னா காமனா ஒன்னு இருக்கு. ஒன்னு நம்ம எல்லாரும் இப்ப சொன்னீங்கன்னா காமனா என்ன இருக்குன்னு சொன்னா அஜ்ஞானம் தான் சாமி இருக்குன்னு. ஆனா ஞான ரீதியில ஞானிகளை போய் பாருங்க, அவன் என்ன சொல்லுவான், எல்லாம் ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டீங்கன்னா எல்லாம் சைத்தன்யம் தானே. அவன் மனுஷனுக்கிட்ட மட்டும் பார்க்கல, அதுதான் அடுத்த லெவலு. சீயிங் ஈவன் வித் த டோட்டாலிட்டி. ஆடு, மாடு, பன்னி, பாம்பு, எலி எல்லாங்கிட்டையும் பாக்குறான். அதுதான் பகவத்கீதையில கண்ணனும் சொல்றான். யாரு எப்படி இருப்பான் ஞானி அப்படின்னும் போது, ஸ்வபாக்கஹ நாய்கறி சாப்பிட்றவங்கிட்டையும், ஞானினா தத்துவதர்ஷினக அப்படின்றான். அந்த தத்துவத்தை உணர்ந்துட்டான். என்ன தத்துவத்தை உணர்ந்துட்டான், யானைகிட்டையும் பண்டிதங்கிட்டையும் நாய்கறி சாப்பிட்றவங்கிட்டையும் நாய்கிட்டையும் அதே சைத்தன்யம் தான் இருக்குன்னு பாக்குறான். இததான் காசி விஸ்வநாதரும் கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக சண்டாளன் ரூபத்துல வர்றாரு. சங்கராச்சாரிய கூட இருக்கவங்க ஒத்து தள்ளிப்போன்ற போது உடனே ஏய் அபசரன்றாரு அவர். உடனே அவன் கேட்கிறான், அந்த சண்டாளன் கேட்கிறான், அன்னமயம் அதவா சைதன்யமேவ சைதன்யாத் கிமவர தூரீகர்த்தும் வாஞ்சசி இது கச்சகச்சேதி. என்ன தள்ளிப்போன்றிய, யார தள்ளிப்போன்னு சொல்ற,
உன் உடம்புல இருக்கிறதும் சைத்தன்யம், என் உடம்புல இருக்கிறதும் சைத்தன்யம். நீ சைத்தன்யத்தை தள்ளி போக சொல்றியா இல்ல இந்த சரீரத்தை தள்ளி போக சொல்றியா? சரீரத்தை தள்ளி போன்னு சொன்னா இது அச்சித்து. இந்த அச்சித்தை எது எப்படியா நான் நவுத்த முடியும்? சைத்தன்யத்தை தள்ளி போக சொல்றேன்னா நீயும் சைத்தன்யம் நான் சைத்தன்யம். அப்ப எது நகரும்? ஏன்னா இந்த உடம்புல இருக்கிற ஸ்பேஸ் தான் வெளியே இருக்க ஸ்பேஸும். ஸ்பேஸை நவுத்த முடியுமா? கரெக்டா புடிச்சிட்டாங்க. அப்ப எதை நீ நவுத்த முடியும்? அப்ப எனக்கு பதில சொல்லு அப்படின்றார். இததான் அவர் வேதாந்த சாரா படிச்சிருக்காரு. So he is telling தத் துரியம் இதி உச்சதே. ஏன்னா ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா 3 அவஸ்தையில இருக்கு. 4ஆவதா இன்னொன்னு இருக்கு துரிய அவஸ்தா. துரிய அவஸ்தா இஸ் நாட் செப்பரேட் அவஸ்தா. ஜாகிரத, சொப்ன, சுஷுப்தி அவஸ்தையில 3த்துலயும் அண்டர் கரண்டா இருக்கிறது எதுவோ அதுதான் துரிய அவஸ்தா. ஜாகிரத அவஸ்தையில மூச்சுன்னு இருக்கும், ஆனா நம்ம மூச்சுன்னு இருக்கும்போது அஜ்ஞானியா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாகிரத அவஸ்தையில மூச்சுன்னு இருக்கும். மூச்சுன்று எது இருக்கு? தேகம் மூச்சுன்னு இருக்கு. ஆத்மா எப்பவுமே இருக்கு. சொப்ன அவஸ்தா தூங்கின்னு இருக்கும். தூங்கின்னு இருக்கும் போது ஆத்மா தூங்குதா? மூச்சுன்னு தான் இருக்கு. சரீரம் தூங்குது. ஓகேங்களா? சுஷுப்தி அவஸ்தா டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்ம உடம்புனே தெரியாம தூங்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆனா அதுலயும் ஆத்மா முழிச்சுன்னு தான் இருக்கு. அதுலயும் ஆத்மா முழிச்சுன்னு தான் இருக்கு. அதுதான் இவர் சொல்றார், இந்த 4 அவஸ்தையிலையும் ஒன்னு முழிச்சுட்டு இருக்கப்பா. அதுதான் தது அனுபகித சைத்தன்யம். அனுபகிதம், அணு அப்படின்னா ரொம்ப சட்டில். உபகிதம் ஏன் அஜ்ஞானத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது? பாவம், இவ்வளவும் தெரிஞ்சு அது அஜ்ஞானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. தது சைத்தன்யம் இருக்கு. இட் இஸ் கான்சியஸ்னஸ். தட் கான்சியஸ்னஸ் இஸ் நோன் அஸ் வாட்? தத் துரியம் இதி உச்சதே. டக்குன்னு எடுத்த உடனே இவர் மேல போயிட்டாருங்க. எப்பவுமே இது எப்படின்னா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், லிங்க சரீரம், அப்பதான் காரண சரீரம் வரும். இவர் எடுத்த உடனே காரண சரீரத்துக்கு போயிட்டாரு. காரண சரீரம் எங்க இருக்குன்னா துரியத்துல இருக்கு. இது எப்படின்னா, ஸ்டூடெண்ட் மேபி தூங்கிட போறான்றதுக்காக முதல்ல கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவன் டல்லானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஈஸியான சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்புறமா எடுத்துன்னு. இதுதான் எப்பவுமே இந்த அத்தியாரோப அபவாதம் கூட மெத்தட் 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு நேத்தி மெத்தட், இன்னொன்னு இதி மெத்தட். இந்த நேத்தி மெத்தட்ல என்ன ஆகும்? நெகேட் பண்ணும்போது கடைசியில இதுதான் சூன்யத்துல போய் நிக்கும். புத்திஸ்ட் அப்படிதான் ஆயிட்டாங்க. மாறன் கேட்டுட்டே இருக்கும்போது மாறன் தான் ஸ்டூடெண்ட். புத்தர் என்ன சொல்றாரு? ஆஃப்டர் என்லைட்மெண்ட் நான் இதை பார்க்கல மாறன் என்ன நினைச்சுட்டான்? சூன்யம் போல இருக்கு அப்படின்ட்டான். அதனால சூன்யவாதம் வந்துட்டு அவர் அங்கிருந்து எடுத்துக்கூடாது. வேதாந்த சாரம் இவர் இங்க எடுத்தோடனே அங்க போயிட்டாரு. சொல்லல, ஏன்னா அவர் வாயை இப்ப வாயால் சொன்னார்னா தென் he is not enlightened. அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே அவர் என்ன பண்றாரு? பூமியை தொட்டு காமிக்கிறாரு. இதுவே ஈஸ்வரன் தான்றாரு. பூமியை தொட்டு காமிக்கிறாரு. அவன் என்ன சொல்லிட்டான்? ஓ பூமியா, ஓ பூமி தானா அப்படின்ட்டான். அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்கன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. அது எப்படி இருக்கு இந்த ஸ்துரியம் ஸ்டேட்? மாண்டூக்கிய காரிகால இருந்து அவர் எடுக்கிறாரு பாருங்க. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேயः. அங்கிருந்து எடுக்கிறாரு அவர். மாண்டூக்கிய உபனிஷத்து 4வது பாதம். இது எப்படின்னா துரியத்துடைய இதுக்கு அங்கதான் நீங்க போக முடியும், மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு. அது அப்படியே எடுக்கிறாரு. மீதிலாம் கொஞ்சம் டஃபா இருக்கும், அதான் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் சொல்லிட்டாருல்ல. இப்ப இது வரைக்கும் போயிட்டாரு. 4th குவார்ட்டருக்கு எடுத்த உடனே போயிட்டாரு. நான் இதை உங்களுக்கு டயக்ராம்ல திரும்பவும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் இவ்வளத்தையும் சொன்னாரு பாருங்க. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் தத்பதம் அப்பா. இப்ப தொம்பதத்துக்கு போனி, அப்புறமா அசிபதம். இங்கேயும் தத்துவமசி தான். நீங்க என்ன, நானும் விடுறதா இல்ல. நீங்க என்ன கிரந்தம் எடுக்க சொன்னீங்கன்னா ஒன்னே தான் எடுக்க போறேன். அதே தத்துவமசி தான் வரப்போகுது, வேற ஒன்னே இல்ல. பகவத்கீதையில நீங்க எதை தத்துவமசின்னு மதுசூதன சரஸ்வதி சொன்னாரோ அதே தானே வேதாந்த சாரத்துல. இது எப்படின்னா, குழந்தைங்களுக்கு சில பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது. டைரக்டா தோசை கொடுத்தீங்கன்னா ஆகாது. அம்மா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கேரட் பீட்ரூட்லாம் எல்லாம் உள்ளார போட்டு இந்த தான் கல் தோசைன்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இன்னொரு குழந்தைக்கு நெய் தோசை போடுவாங்க. ஆனா மாவு அதே மாதிரிதான் வேதாந்தத்துல தத்துவமசியும் அகம் பிரம்மாஸ்மியம் தான் ஒண்ணு. ஆனா அதை புரிய வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்டயும் அதே மாதிரி நிறைய ரெசிபி இருக்கு. கவலை